ஹீரோயின் கத்துற சவுண்டு கேக்குது. இவன் அலறி அடிச்சுக்கிட்டு என்னவோ ஏதோ அப்படின்னு பாத்ரூம்குள்ள ஓடுனா இவ கால் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டா போல. அங்க ஓடி போய் பார்த்தாதான் தெரியுது அவ குளிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. இவனுக்கு பகீர்னு ஆகி போயிடுது. அதுக்கு மேல ஹீரோயின் இவனை பார்த்த உடனே ஒரே அலறா. மரியாதையா வெளியில போங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. சரி வெளியில போலாம் அப்படின்னு பார்க்கும் போது எழுந்துக்கிறவ மறுபடியும் வழிக்கு விழறா. இவனை என்னதான் பண்றது, வேற வழியே இல்லை, இவ்வளவு நம்ம தான் தூக்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவலை சுத்தி தூக்குறதுக்கு போறான். அப்ப என்ன சொல்றேன்னா, தயவுசெய்து சத்தியம் பண்ணுங்க, எனக்கு நீங்க பார்த்ததெல்லாம் மறந்துட்டேன்னு சொல்லி அப்படின்னு கேக்குறா. அடியே இதெல்லாம் ஒரு சத்தியம் அடி, உனக்கு சத்தியம் வாங்க கூட தெரியல அப்படின்னு சொல்றான். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நான் மறைக்கவே மாட்டேன், நீ இது எல்லாத்தையுமே வேணும்னு தான் பண்ற, என்னை மயக்கிறதுக்காக என்னை வளைச்சு போட்டுடலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். அடே சத்தியமா அதெல்லாம் இல்லடா, எனக்கு சோப்பு நுர வழுக்கி தாண்டா கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். நாளைக்கு நம்மளோட ப்ராடக்ட் லான்ச் ஒன்று இருக்கு, அதுக்கு மறக்காம நல்லா ரெடி ஆகி வந்துரு, ஒழுங்கா நல்லபடியா அந்த ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணி ஆகணும், புரியுதா அப்படின்னு சொல்றான். இவளும் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மறுநாள்